என்கிட்ட முன்னாள் அமைச்சர் இருக்காங்க, என்கிட்ட சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்க பாத்துக்கிடுவாங்க. எங்கிட்ட பணம் இருந்தா ஓட்டு விழுந்துரும். அதனாலதான் 10 தோல்வி. நீ என்ன பணம் செலவழிச்சாலும் 10 தோல்வியை கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்வது போல சின்னமா தான் வரணும் அப்படின்றத நினைச்சா நீங்க அந்த பலத்தை வச்சு அதிமுகவை ஒன்றுபடுத்தி இருக்கலாம்ல, அதிமுகவை மீட்டெடுத்திருக்கலாம்ல. ஆனா அது நடக்கலையே. டிடிவி தினகரன் சொல்றார், சசிகலா அவர்கள் பற்றின கேள்வி எழுப்பும் பொழுது சொல்றார், 1% வாக்குகள் கூட உங்களுக்கு இல்லைன்றாரு. கட்சியை துணை பொதுச் செயலர் ஆக்கி விட்டு சிறைக்கு போனாங்க சின்னம்மா. அந்த கட்சியை வழிநடத்த துப்புள்ள திரு டிடிவி தினகரனுக்கு அமமுக அதிமுக தான் 99.9% தொண்டர்கள் ஓரணி நினைந்து விட்டோம். அந்த 0.1% நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கணும். இல்ல இது போலலாம் எடப்பாடி பழனிசாமி தொந்தரவு கொடுத்திருக்கிறார்னா இதையெல்லாம் ஆரம்பத்திலே முன்னாடியே சொல்லி நீங்க அதிமுகவை உங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கலாம்ல. நீங்க சொல்வது போல இப்ப ஏத்துக்கிற தொண்டர்கள் அப்ப ஏத்திருப்பாங்கல்ல, ஏன் அப்பெல்லாம் சொல்லாம இப்ப வந்து சொல்றீங்க? ரத்தம் உறிஞ்சி அதிமுக தொண்டர்கள் ரத்தம் உறிஞ்சி குடும்பம் அப்படின்னு சொல்றாரு. அந்த குடும்பத்துல யார் இருக்கா? நீ இருக்கீல, நீ வெக்கமா இல்லையா? இனிமேல் இருக்கலாமா அந்த கூட்டணிக்குள்ள? மான ரோசம் சூடு சொரணை இருந்தா அந்த கூட்டணியில் இருக்கலாமா? எரும மாட்டுக்கு பிறந்த யாரு? கேபி முனியசாமி என்ற ஒரு மனிதன் அம்மா அவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர். வளர்த்து விட்ட பிள்ளைகள் எல்லாம் பல வழிக்கு போயிடுச்சு, எல்லாம் தவறான பாதையில் போயிடுச்சு. அதை வந்து அரவணைத்து திருத்தி அவனை மறந்திருத்தி நல்வழிக்கு கொண்டு போலான்னு இது நாள் வரைக்கும் முயற்சி எடுத்தாங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் மெண்டல் ஆயிட்டாங்க, கிறுக்கன் ஆயிட்டாங்க, பதவி பித்தன் ஆயிட்டாங்க. 3 முறை முதலமைச்சர் பதவியை திருப்பி அளித்த உத்தம தலைவன் தான் ஓபிஎஸ். எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு அதான் மலைக்கு மயிருக்கு வித்தியாசம் தான். அந்த கால் தூசிக்கு பெருமை ஓபிஎஸோட கால் தூசிக்கு பெருமை எடப்பாடி பழனிசாமி. சின்னம்மா நேத்து வந்து பசுமோட்ல பேசினாங்க. பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசினாங்க. எடப்பாடி பழனிசாமி பேர் சொல்லாம குற்றத்தை சாட்டினாங்க. மனதுள்ள வேதனை பூரா மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஏன் அந்த ஏரியாவில் அடிக்கடி மைக்கி பிடிச்சி பேசுவானே ஒருத்தன், வழுக்க தலைவன் தாடி வளர்த்து உதயகுமார் ஏன் வரல? சசிகலா அவர்கள் இப்போ கட்சி தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பாஜக வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்களை என்டிஏக்குள்ள சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு அந்த வாக்கு வங்கிகள் வரும். புரட்சித்தாய் சின்னம்மா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்று என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து ஒரு காலத்திலையும் வாயில சொல்ல மாட்டாங்க, நாங்களும் சொல்ல மாட்டோம். கூட்டணி அமைக்கிறது, நாங்க ஒரு நல்ல கூட்டணி அமைக்க போறோம்னு சொல்றீங்கல்ல, அது தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதற்கான ஏதாவது யோசனைகள் இருக்கா? கண்டிப்பா நடக்கலாம், கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்குதான் சொல்லுங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சசிகலா அவர்களுடைய ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் அவர்கள். அவரிடம் தற்போது சசிகலா அவர்கள் ஆரம்பித்துள்ள புதிய கட்சி தொடர்பாகவும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் தொடர்பாகவும் பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தம்பி உங்களுக்கு வணக்கம். சொல்லுங்க தம்பி. கண்டிப்பாக சார். இப்போ சசிகலா அவர்கள் வந்து புது கட்சி தொடங்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல தற்போது அறிவிச்சிருக்கிற இந்த அறிவிப்பின் மூலமாக என்ன மாதிரியான மெசேஜை மக்களுக்கும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சொல்லிக்க நினைக்கிறீங்க? இல்ல, அதிமுக தொண்டர்கள் விருப்பப்படி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். அது அதிமுக உண்மையான அதிமுக தொண்டர்கள் உருவாக்கிய இயக்கம் தான். இன்று அந்த கட்சி கொடியை நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறீங்க. அதுல வந்து எங்களுடைய கொள்கை வழிகாட்டி பேரறிஞர் அண்ணா, எங்களுடைய தலைவர் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கட்சியை கட்டி காப்பாத்தின உத்தம தலைவி புரட்சி தலைவி அம்மா. அப்ப இதுதான் அதிமுக. அப்படின்ற போது அதிமுக தொண்டர்களை எல்லாம் தொடர்ச்சியாக அம்மாவோடு கோரிக்கை வைக்க போய் இந்த இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஏன்னா ஒரு கட்சிக்கு தொண்டர்கள் தேவைப்படுகிறது. தொண்டர்கள் இல்லாத பட்சத்தினால்தான் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி அடைந்திருக்கிறார். அதை நீங்க முதல்ல நல்லா கவனிச்சு பார்க்கணும். மேல்மட்ட நிர்வாகியை மட்டும் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் அரசு செய்ய முடியாது. கடற்கோடி இருக்கக்கூடிய ஆணிவேர் ஒரு சொல்ல வர ஒரு ஆலமரமா இருந்தாலும் ஆணிவேர் தேவைப்படுகிறது. அப்புறம் அந்த ஆலமரம் நிற்கும். ஆணிவேர் இல்லாம ஆலமரம் நிக்க முடியாது. அந்த ஆணிவேராயன கடற்கோடி தொண்டர்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்தால் தொடர்ச்சியாக தோல்வியை கொடுத்தார்கள். அந்த தொண்டர்கள் தான் புரட்சி தலைவி
அம்மா ஆட்சி கொண்டு வரணும்னா சின்னம்மா கட்சியை வழிநடத்தினால்தான் நடக்கும்னு தொடர்ந்து கோரிக்கை விட்டாங்க. அந்த தொண்டருடைய அந்த ஒட்டுமொத்த தொண்டருடைய அந்த கோரிக்கை தான் புண்ணிய பூமியான பசுமன் பூமியில கட்சி கொடியை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. கூடி போன 2-3 நாள்ல கட்சியுடைய பேரை அறிமுகப்படுத்துவாங்க. இதுதான் உண்மையான புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் அதிமுக, அம்மாவின் அதிமுக என்பதை நிரூபிப்போம் இந்த தேர்தல். நீங்க சொல்வது போல தொண்டர்களினுடைய பலம் உங்க பக்கம் தான் இருக்கு. நீங்க சொல்வது போல சின்னமா தான் வரணும் அப்படின்றத நினைச்சா நீங்க அந்த பலத்தை வச்சு அதிமுகவை ஒன்றுபடுத்தி இருக்கலாம்ல, அதிமுகவை மீட்டெடுத்திருக்கலாம்ல. ஆனா அது நடக்கலையே. அப்படின்னா தொண்டர்கள் இருக்காங்கன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல, ஒரு விஷயம், இதுவரைக்கும் சின்னமா தேர்தல சந்திக்கல. இல்ல, இப்ப சிறை மீண்டு வெளிவந்திருந்து தேர்தலை சந்திக்கல, கட்சிக்கு எதிராக அவங்க எந்த ஒரு செயல்பாடும் இல்ல, யாரையும் விமர்சனம் செய்யல. அது நீங்க நல்லா பாத்துக்கணும். என்ன போன்ற ஊடகத்துல பேசக்கூடியவங்க வேண்டா நாங்க தவற விமர்சனம் பண்ணிப்போம். சின்னமா இதுவரைக்கும் நேற்றுதான் மனம், அதிலும் கூட எடப்பாடி பழனிசாமி பேர் சொல்லக்கூடிய என்னால வாய் வரல அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு நாகரிகத்தோடு ஒரு தாயுள்ளம் கொண்டு அவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சு இன்னைக்கும் இது நாள் வரைக்கும் பொறுத்திருந்தாங்க. அனைவரும் ஒன்றுபடுவோம், யாரு வேணா முதலமைச்சருங்கப்பா, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஆனா கட்சியோட தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அதை கொஞ்சம் சிந்திங்கப்பா, செவி சாட்சி கேளுங்க. தொண்டருடைய விருப்பம் என்னன்னு கேட்கிற போது என்கிட்ட முன்னாள் அமைச்சர் இருக்காங்க, என்கிட்ட சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க, அவங்க பாத்துக்குவாங்க. எங்கிட்ட பணம் இருந்தா ஓட்டு விழுந்துரும். அதனாலதான் 10 தோல்வி. நீ என்ன பணம் செலவழிச்சாலும் 10 தோல்வியை கொடுத்துருக்காங்க. அடுத்து சட்டமன்ற தேர்தல் 11 தோல்வி. அப்ப அதிமுக தொண்டருடைய மனநிலை என்னன்னா, ஏமா நீங்க கட்சி ஆரம்பிக்கணும், கண்டிப்பா அதிமுக தொண்டு நினைச்சாதான் நடக்கும், இல்ல நடக்காது. அப்ப நாங்க சொல்றோம், உண்மையான அதிமுக நீங்க அறிவிக்கக்கூடிய அந்த இயக்கம் தான் உண்மையான அதிமுக என்பதை நிரூபிக்கிற அந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சொல்லும் பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல வரவேற்பு இருக்கிறது. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைக்க போறாங்க, கூடிய வரை அது சம்பந்தமாவும் பேச போறோம், அறிவிப்பு வரும். இப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சது மூலமா நீங்க எந்த கட்சியின் மீது ரொம்ப உயிர்ப்போட கனெக்டிவிட்டியா இருந்தீங்களோ, எந்த கட்சியை உங்களுடைய முன்னோடிகள் எடுத்துட்டு வந்தாங்களோ, அதாவது அதிமுக, அந்த அதிமுகவுக்கு எதிராக நிற்க வேண்டிய சூழல் தானே இப்ப உருவாயிருக்கு. அதிமுகவுக்கு போய் சேர வேண்டிய வாக்கு வங்கிகளை தானே பிரிக்க போறீங்க நீங்க. இங்க தொண்டர்கள் முடிவெடுத்துட்டாங்க. அதிமுக என்ற ஒரு இயக்கம், அந்த சின்னமோ அந்த இயக்கமோ ஒரு பதவி பித்தன் உலகமாக துறைகிட்ட போயிடுச்சு. அதனால நீங்களே ஆதரிச்சாலும், எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சாலும் நாங்க அவருக்கு வாக்களிக்க மாட்டோம், வேலை செய்ய மாட்டோம், தோல்வியை தான் கொடுப்போம் தொடர்ச்சியா குரல் கொடுக்கும் பொழுது அதிமுக தொண்டனால் உருவாக்கப்பட்டதுதான் அதிமுக, தொண்டர்களால் உருவாக்கப்பட்டதுதான் அதிமுக. அதே மாதிரி தொண்டர்களால் சின்னமாட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, கட்சி அறிவிங்க அப்படின்ற போது திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இயக்கம் சின்னமா ஆரம்பிக்கக்கூடிய இயக்கம் தான். கூடியவர் அதனுடைய பேரும் வரும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் எதிர்மறையாக இருக்க எடப்பாடி அணி என்பது ஒரு 3வது நாளாக எடுத்து போயிடும். இந்த தேர்தலில் கண்டிப்பா ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைப்பாங்க சின்னமாங்க. ஆனா தொண்டர்கள் இது நாள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு இல்லை என்பது அதையும் ஓப்பனா எல்லா இடத்துக்கும் தெரியும். தோல்வி, எல்லா இடத்துக்கும் தோல்வி. அதே போல ஈரோடு கிழக்குல எடுக்கிறது 2 முறை கிடைச்சு, 2 முறையில் கொங்கு மண்டலத்தை தோல்வி. அப்ப அவங்க ஏரியாவிலே அவருக்கு ஆதரவு இல்லை என்னும் பொழுது மற்ற ஏரியாவில் எப்படி இருக்கும்? ஆகவே தொண்டருடைய விருப்பம் அதிமுகவை வழிநடத்த தகுதியான தலைமை வேணும். அந்த தலைமை நீ இல்லை, அந்த தலைமை நீ இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த தலைமை யார்? அம்மாவுக்கு அடுத்தபடிய சின்னம்மாவை தவிர்த்து யாரையும் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாது என்ற அந்த தொண்டருடைய எண்ணோட்டத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க சின்னம்மா. ஆனா இப்போ ஒரு 0.1% கூட இல்லாதவங்க எல்லாம் கட்சி தொடங்குறது மூலமா எங்களுக்கு எந்த இழப்பும் ஏற்பட போறது இல்ல அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. சசிகலா அவர்கள் பற்றின கேள்வி எழுப்பும் பொழுது சொல்றாரு, 1% வாக்குகள் கூட உங்களுக்கு இல்லைன்றாரு. இல்ல, கட்சி துணை பொதுச் செயலர் ஆக்கி விட்டு சிறைக்கு போனாங்க சின்னம்மா. அந்த கட்சியை வழிநடத்த துப்பு இல்ல டிடிவி தினகரனுக்கு. அதுக்கடுத்து 22 எம்எல்ஏக்கள் ஒண்ணு நம்பி வந்தாங்க. அவங்கள முறைப்படி பாதுகாக்க தெரியாம 18 பேரை காலி பண்ணி விட்ட உங்ககிட்ட எந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க? யார் இருக்கிறா? அன்னைக்கு நாங்க கட்சி கொடி அறிமுகப்படுத்துற போது அந்த மேடைக்குள்ள யாரு? அமமுகவோட நிர்வாகிகள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அமமுக மாநிலம் மாவட்ட நிர்வாகிகள் அதுல முழுசா இருந்தாங்க. அப்படின்ற போது உங்ககிட்ட போய் யார் இருக்கா? இன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு, KP முனியசாமி முன்னாள் அமைச்சர். அவர் பேசுறாரு, ரத்தம் உறிஞ்சி அதிமுக தொண்டர்கள் ரத்தம் உறிஞ்சி குடும்பம் அப்படின்னு சொல்றாரு. அந்த குடும்பத்துல யார் இருக்கா? நீ இருக்கீல, வெக்கமா இல்லையா? இனிமேல் இருக்கலாமா அந்த கூட்டணிக்குள்ள? இனிமேல் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லலாமா? அதாவது அதிமுகவினுடைய ரத்தங்களை உறிஞ்சி உங்களோட குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. இல்ல, நான் ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்களுடைய குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்துல யாரு? டிடிவி தினகரன் அடங்குறாரு இல்லையா? அடங்குறாருல. அப்ப இனிமேல் அந்த இடத்துல நிக்கலாமா? நீ மான ரோசம் சூடு சுரணை இருந்தா அந்த கூட்டணியில் இருக்கலாமா?
அதான் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, அதிமுக தொண்டர்களையும் நிர்வாகிகளுடைய ரத்தம் உறிஞ்சினான்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க எதுலதான் கம்மியா இருந்தாங்க? ஒரு பண்ணையம் பண்ணி பொழைச்ச பண்ணையார் வீட்டு குடும்பங்க அவங்க. அதிமுக தொண்டர்களோட ரத்தத்தை உறிஞ்சின அவசியம் என்ன இருக்கு? நீங்க தான் அதிமுக தொண்டர்களோட ரத்தத்தை உறிஞ்சிருக்கீங்கன்னு நான் சொல்ல வரேன். அதான் எரும மாட்டுக்கு பிறந்த யாரு? KP முனியசாமி என்ற ஒரு மனிதன் அம்மா அவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர். ஏன்னா அதிமுகவோட வேட்பாளர் இன்னொரு கட்சிக்கு வேலை பார்த்தவன். அவன் சொல்றான் இன்னைக்கு அதுக்கு கேள்வி கேட்க துப்புள்ள எடப்பாடி டிடிவி தினகரனுக்கு. அப்ப அந்த இன்னொன்னு சொல்றாரு, இப்போ அம்மாவால் வெளியேற்றப்பட்டவர் சசிகலா, அதுவும் அவரு மட்டும் இல்ல, குடும்பத்தோடு வெளியேற்றப்பட்டவர். அதுக்கப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து உள்ள வந்தவங்க. அம்மாவால் புறக்கணிக்கப்பட்டவர் இப்ப இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இதுவே அம்மாவுக்கு எதிரான செயல்ன்ற மாதிரிதான் அவரு சொல்றாரு. ஒரு விஷயம், KP முனிசாமியோட கடந்த கால வாழ்க்கை கொஞ்சம் பார்க்கணும் நீங்க. அம்மா அவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர் யார்? ஒரு அமைச்சரை ஆக்கிட்டு மறுபடியும் சீன்ல வரக்கூடாது நீ அப்படின்னு புறக்கணிக்கப்பட்டு திரு ஓபிஎஸ் தர்மயுத்தல ஒன்றிணைஞ்சவன் தான் யாரு? KP முனியசாமி. தர்மயுத்தம் ஆரம்பிக்கிறது வந்து ஒன்றிணைகிறாரு, எடப்பாடிக்கு எதிராக வேலை பார்க்கிறாரு அன்னைக்கு. அதான உண்மை. கடந்த கால வாழ்க்கை என்ன? தர்மயுத்தத்துல யார் முக்கியமா இருந்தாங்க? எந்த ஒரு வழியும் இல்லாம தர்மயுத்தத்துல வந்து KP முனியசாமி உள்ள நுழைகிறாரு. அதிமுக இடமே கிடையாது. அப்ப அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தவர் இன்னைக்கு சொல்றாரு இது வந்து ரத்த உறிஞ்சி குடும்பம். இந்த ரத்த உறிஞ்சி குடும்பம் இல்லைன்னா KP முனியசாமி கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா இவ்வளவு பேச்ச கேட்டுட்டு KP முனியசாமி அந்த எடப்பாடி கம்பெனியோட துணை பொதுச் செயலாளர் KP முனியசாமி பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு திரு தினகரன் அவர்கள் மௌனம் காத்தார். இதை காட்டிலே ஒரு மோசமான ஒரு ஈனப்பறவை பார்க்க முடியாது நான் சொல்லுவேன். இல்ல, ஆனா இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இப்ப சசிகலா நீங்க சொல்ற KP முனுசாமி அவர்களுடைய அந்த நகர்வுகள் சொல்றது எல்லாமே வந்து ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா. ஆனா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதே சசிகலா அவர்களை வெளியே அனுப்பினார் அப்படின்றத அவர் சொல்றாருல. ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லட்டா, எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களே புரட்சி தலைவர் MGR நீக்கி வச்சாங்க. ஒரு காலகட்ட சூழ்நிலை, அது ஒரு அரசியல் என்ன எதிர்ப்பு உங்களுக்கு இருக்கு, கொஞ்சம் ஒதுங்கி இருந்து பாருங்க, நீக்கி வச்சாங்க. அம்மாவே நீக்கி வச்சவங்க தானே அந்த கட்சியை கட்டமைப்பு பண்ணலையா அம்மா? அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அப்ப சின்னம்மா இல்லாட்டி எதுவுமே நடக்காதுன்னு தெரியும். ஆனா இதுக்குள்ள என்ன பிரச்சனை என்பதை காமிக்கத்தான் கொஞ்ச நாள் நீக்கி வச்சாங்க. மறுபடியும் சின்னம்மா இல்லாம செயல்பட முடியாது அம்மா அவங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதே மாதிரிதான் புரட்சி தலைவர் MGR காலத்துல டெல்லி ராஜ்யசபா MP இருக்காரு, அப்ப நீக்கி கூட வச்சாங்க. அப்புறம் அம்மா வந்து நீங்க போயிட்டாங்களா? அந்த கட்சியில தானே இருந்தாங்க. அப்படின்ற போது அரசியல்ல ஒரு சில டயத்துல நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, எதனால ஒரு குற்றம், அதனால என்ன இருக்குன்னு கண்டறிய செய்யறது. ஆனா KP முனிசா பகிரங்கமா நீ உள்ளே வரக்கூடாதுன்னு வச்சிருந்தாங்க. ஏன்னா நீ துரோகம் பண்ணவன். என்ன துரோகம் பண்ண? எதிர்வேட்பாளர் பாமக வெற்றி பெற செய்வன். எப்படி உனக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க? அதிமுக தோற்கடிச்சு பாமக வெற்றி பெற செஞ்சவன். இவெல்லாம் பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்கு KP முனியசாமிக்கு? உன் மூஞ்சியை பார்த்தாலே வெக்கமா இருக்காடா. நீ மனுஷனுக்கு பிறந்த எரும மாட்டுக்கு பிறந்தேன்னு தெரியலையே. எரும மாட்டு மூஞ்சி வச்சா நீ வந்து ரத்த உறிஞ்சி குடும்பம்னு சொல்ற. இல்ல இதுக்காக நீதான் ரத்தத்தை உறிஞ்சி. இல்ல இதுக்காக இப்படி தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். அவரு நடந்ததை என்ன நடந்துச்சுன்றதை வச்சு அவரு என்ன நடந்துச்சு, யார் ரத்தத்தை உறிஞ்ச இல்ல. ஒரு விஷயம் தம்பி, நாங்க யார் ரத்தத்தை உறிஞ்சணும்னு நான் கேட்கிறேன். இவன் தான் அந்த மாவட்டத்துல எல்லா கட்சிக்காரோட ரத்தத்தை போட்டு உறிஞ்சிருவேன் மோசமான ஆளு யாரு? KP முனியசாமி. அதனால அம்மா ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இவன் வந்து சின்னம்மா பத்தடி பேசலாமா? பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்கணும். இல்ல, அதாவது இந்த சொத்து சேர்த்தது அப்படிங்கறதெல்லாம் இந்த பேசிஸ்ல தானே அவங்க ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தாங்க ஆக்சுவலி. அப்ப அப்படி பார்க்கும்போது அவர் சொல்றதுல ஒரு முகாந்திரம் அப்படின்னு பார்க்க கூடாதா? என்ன முகாந்திரம்? ஏங்க யாரும் ரோட்ல திரியலங்க. சின்னம்மா குடும்பம், நடராஜன் ஐயா, இந்த குடும்பம் எல்லாம் ரோட்ல தெரியல. எல்லாமே பண்ணையம் பண்ணி பிடிச்சவங்க. பல ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் தொழில் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவங்க கல்யாணமே முடிச்சு வச்சாங்க திருமதி சசிகலா நடராஜனுக்கு. அப்ப அந்த அளவுக்கு தகுதியானவங்க எதுக்கு ஊழல் பண்ணணும்? ஊழல் பண்றதுக்கு என்ன பொறுப்புல இருந்தாங்க? திமுக போட்ட சதி திட்டம், செருப்புக்கும் சேலைக்கும் வழக்கு போட்டாங்க. செருப்புக்கும் சேலைக்கும் அந்த வழக்கு கர்நாடக மாநிலத்துக்கு மாத்தினாங்க. அதை தண்டனை ஆக்குனாங்க. அதை மத்திய அரசு பழி வாங்குச்சு. இது நாடக விஷயம். யாரு ஊழல்? யார் ஊழல்? அப்ப அம்மா ஊழல்வாதின்னு நீ சொல்றியா? அம்மா குற்றவாளின்னு சொல்றியா KP முனியசாமி? அம்மா படத்தை சேப்பில் வைக்கலாமா நீங்க இப்படி சொல்லிட்டு? சின்னம்மாவை குற்றவாளின்னு சொல்லிட்டு நீங்க அம்மா படத்தை சேப்பில் வைக்கலாமாடா முட்டா பையனான்னு கேட்கறேன். அவங்களுக்கு ஜெயிலுக்குள்ள நடந்த கொடுமைகளுக்கு இங்க இருக்க EPS காரணமா இருந்தாருன்னு சசிகலா அவர்கள் சொல்றாங்க. அந்த கர்நாடகாவுல ஜெயில இருந்த சசிகலாவுக்கு கொடுமைகள் நடக்கிறதுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இங்க KP முனுசாமி கேக்குறாரு. ஏன்னா நீங்க ஒரு கொலை பழி, அதாவது கொலை முயற்சிக்கான ஒரு பழிய சுமத்துறீங்க.
இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொய்ன்றதுதான் KP முனுசாமி முன்வைக்கிறாரு. எங்க சொந்த கணவர் இறந்துட்டாரு, அதுக்கு பரோல்ல வரணும். எங்க கர்நாடக நீதிமன்றம் பரோல் 15 நாள் கொடுத்துருச்சு. இந்த தமிழக அரசு ஏன் கொடுக்கல? முதலமைச்சர் சம்மதிக்கலையா? சிஎம் அதுக்கு சம்மதிக்கல. என்ன காரணம்? அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அதுக்கு அடுத்தபடியா சிறை மீண்டு வெளியே வராங்க. அதிமுக பொதுச்செயலாளர் சிறைக்கு போனாங்க. அவங்க நீக்கிறதுக்கு எவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா கொடியை கலட்டுறா, கைது செய்ய பாக்குறான். அம்மா சமாதிக்கு போக கூடாது, எந்த இடத்துக்கும் போக கூடாது, எங்களை அப்படியே கெடுக்குப்படி அதிகாரத்தை வச்சு கெடுக்குப்படி பண்றா. அப்ப இதெல்லாம் நினைக்கிற போது அதுதான் சொல்ல வரேன். அம்மாவை சிறை, அந்த மெட்ராஸ் சிறைக்கு வந்து கொண்டிருப்பாங்கன்னு அம்மா சொல்லுது. சென்னை சிறைக்கு என்னை மாற்றி இருந்தா கண்டிப்பா அன்னைக்கு அதிகாரம் யார்கிட்ட? எடப்பாடி பழனிசாமி. ஏதாவது செஞ்சு சின்னமா கொண்டிருப்பாங்க. அதனால சின்னமா தப்பிச்சுக்கிட்டாங்க. அது உண்மையும் கூட தான். புரியுதுங்களா? அதனால இது போன்ற நயவஞ்சகன் இயக்கத்தை கைப்பற்றிருக்கிறார், தொண்டர்கள் அல்ல. இயக்கத்தை, சின்னத்தையும் கட்சி அலுவலகத்தையும் கைப்பற்றிருக்கிறார். தொண்டர்கள் அல்ல. தொண்டர்கள் தான் நல்ல முடிவெடுத்திருக்கிறார்கள். புரட்சித்தாய் சின்னமாதான் எங்களை வழிநடத்த வேண்டும். இது போன்ற நயவஞ்சகர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். இல்ல, இது போலலாம் எடப்பாடி பழனிசாமி தொந்தரவு கொடுத்திருக்கிறார்னா இதையெல்லாம் ஆரம்பத்திலே முன்னாடியே சொல்லி நீங்க அதிமுகவை உங்கள் வழிக்கு, அதாவது உங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கலாம்ல. நீங்க சொல்வது போல இப்ப ஏத்துக்கிற தொண்டர்கள் அப்ப ஏத்திருப்பாங்கல்ல. ஏன் அப்பெல்லாம் சொல்லாம இப்ப வந்து சொல்றீங்க? ஒரே விஷயங்க, பிள்ளைகள் வளர்த்து விட்ட பிள்ளைகள் எல்லாம் பல வழிக்கு போயிடுச்சு, எல்லாம் தவறான பாதையில் போயிடுச்சு. அதை வந்து அரவணைத்து திருத்தி அவங்கள மரம் திருத்தி நல்வழிக்கு கொண்டு போலான்னு இது நாள் வரைக்கும் முயற்சி எடுத்தாங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் மெண்டல் ஆயிட்டாங்க, கிறுக்கன் ஆயிட்டாங்க, பதவி பித்தன் ஆயிட்டாங்க. ஆகவே இனி ஒரு முடிவெடுத்துதான் ஆகணும். இது நாள் வரைக்கும் ஒரு தாய் உள்ளம் கொண்டு யாரையும் படிச்சு பேசல, யாரையும் அவமரியாதை பேசல, இவர்கள் தான் பேசினாங்க. இதே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, காலில் விழுந்து தவந்துவை பதவி வாங்கின இந்த பதவி பித்தன் சொல்றாரு. சூரியனை பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு கேட்டுன்னு சொல்றாரு. இதையெல்லாம் தொண்டர்கள் கேட்டுத்தானே இருக்கிறாங்க. அந்த அம்மாவும் கேட்டுத்தானே இருந்துச்சு. எவ்வளவு வழிகளை சுமந்திருக்கும். இன்னைக்கு தொண்டர்களுக்காக ஒரு இயக்கம் வேணும் இல்ல, தொண்டர்களை காப்பாற்ற வேணும் இல்ல. இந்த சுயநலவாதி கட்சி முடிஞ்சு போச்சு. திமுகவுடைய பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்க எடப்பாடி பழனிசாமி நம்பி தொண்டர்கள் போவாங்களா? போக மாட்டாங்க. அப்ப தொண்டர்கள் எடுத்த முடிவுக்கு சின்னமா அதை சரி என்று சொல்லி இந்த இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி கம்பெனி அடையாளம் இல்லாமல் போய்விடும். உண்மையான அதிமுக யார் என்றால் சின்னமா தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி தான் உண்மையான அதிமுக என்பதை நிரூபிப்போம். சசிகலா அவர்கள் இப்போ கட்சி தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பாஜக வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ அதிமுகக்குள்ள சசிகலா அவர்கள் இபிஎஸ் சேர்த்துக்கல. அப்போ சசிகலா அவர்களுடைய வாக்கு வங்கி சிதறிடக்கூடாது. சரி, ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்கள என்டிஏக்குள்ள சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு அந்த வாக்கு வங்கிகள் வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து பாஜக போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல ரெண்டாவது கணக்கு ஒண்ணு இருக்கு, அதுக்கு வரேன். பட் இந்த பாயிண்ட் எப்படி பாக்குறீங்க? இது தவறான ஒரு கணக்கு. ஒரு காலகட்டத்திலையும் புரட்சித்தாய் சின்னமா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்று என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து ஒரு காலத்திலையும் வாயில சொல்ல மாட்டாங்க, நாங்களும் சொல்ல மாட்டோம். எங்களுடைய இயக்கம்தான் உண்மையான அதிமுக, உண்மையான பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கையை பின்பற்றி, தலைவருடைய கொள்கையை பின்பற்றி, அதே போல எங்களுடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய கொள்கையை பின்பற்றி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். தொண்டர்கள் எல்லாம் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பா நாங்க என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகிக்கு பாடம் புகட்டுவோம். அதே போல தீயசக்தி திமுகவும் பாடம் புகட்டுவோம். அதனால ஒரு அணி திமுக அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைய போகிறது. அந்த கூட்டணி யார் என்பதை சின்னமாவே சொல்லுவாங்க. உங்க தலைமையில தான் கூட்டணி, நீங்க வேற யாரு கூடயும் போய் சேர மாட்டீங்க. அப்போ ஏன் சின்னமா பல முதலமைச்சர்களை அறிமுகப்படுத்துறவங்க ஏன் இந்த சின்னமா உங்களுக்கு அசால்ட்? நாங்க கண்டிப்பா நல்லது நடக்காது சின்னமா சொல்லுவாங்க. ஏன் இப்பயே வாய்க்கின்றீங்க? எங்க தலைமையா யார் தலைமை? சின்னம்மா தலைமையில ஒரு மெகா கூட்டணி அமையும். அது திமுகவை எதிர்கொள்ளும். திமுகவை அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கோரிக்கையும் எங்களுடைய கோரிக்கை. இதுல ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அதிமுக ஏற்கனவே சிதறிக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ இதுவரைக்கும் சசிகலா அவர்கள் இந்த முன்னெடுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமாவது கொஞ்சம் சரி ஓரளவாவது அதிமுகவுக்கு வாக்கு வங்கின்னு ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருந்த ஒரு கணிசமான வாக்கு வங்கி இப்ப வந்து சசிகலா அவர்கள் வந்து புதுக்கட்சி தொடங்குறதுனால அதுவும் இன்னமும் கண்டிப்பாக அது உடையுது அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாது. இது அதிமுகவை பலவீனப்படுத்த நினைக்கிற பாஜக சசிகலா அவர்களை வைத்து முழுவதுமாக அந்த வாக்கு வங்கியை உடைக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுதான் நான் சொன்ன ரெண்டாவது பாயிண்ட். அதாவது அதிமுகவை டைலூட் பண்ண நினைக்கிற பாஜக சசிகலா அவர்களை பயன்படுத்தி இருக்கிறது ஒரு புது கட்சி தொடங்குவதன் மூலமாக. இல்லைங்க, நாங்க யாருடைய ஆலோசனை கேட்கல, தொண்டருடைய ஆலோசனை மட்டும் தான் சின்னமா கேட்டிருக்கோம். உருவாக்கப்பட்ட ரீசென்ட்லி சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வழக்கு ஒண்ணு, அதாவது அவங்க இடத்துல எல்லாம் ரைடுகள் போனது, இது எல்லாமே ஒரு விஷயம் ஒண்ணு நடந்தது. அதை வைத்து பாஜக சசிகலா அவர்களை ஆட்டு
ஊக்குவிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி யதார்த்தமா எழுவல. அடுத்த சில மாசங்களே இப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க. இல்ல, ஒரு விஷயம், நீங்க யூகத்தின் அடிப்படையில நாங்க பதில் சொல்ல கண்டிப்பா முடியாது. சின்னமா பாஜகவுடைய அசைன்மெண்ட்ல இல்ல. தொண்டர்கள் என்ன கூறுகிறார்களோ, தொண்டர்களுடைய கோரிக்கை என்னவோ அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா அதிமுக எண்ணக்கூடிய இந்த எடப்பாடி கூடாரத்துக்கு கடக்கோடி தொண்டனுடைய சப்போர்ட் இல்லை. அதனால தோல்வி அடையுது. இந்த மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் சுதந்திரமா போய் வாக்கு சேகரிக்க கூட முடியாத சூழ்நிலை இப்ப வந்துவிட்டது. ஆகவே கண்டிப்பா எங்களுக்கு யாருடைய அச்சுறுத்தலும் இல்லை, யாருடைய ஆதரவும் தேவையில்லை. எங்களுக்கு கடக்கோடி இருக்கக்கூடிய தொண்டர்களும் பொதுமக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது என்பதை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நிரூபிப்போம். அப்ப தெரியும் எங்களை அச்சுறுத்துறது யாரு, எங்களை அவமதிச்சது யாரு, இப்ப எங்களை ஏத்துக்கிட்டது யாரு, அப்ப தெரியும் உங்களுக்கு. இப்ப நீங்க சொல்வது போல தொண்டர்கள் அவர் பக்கம் இல்ல, அவர் தலைமையிலான அதிமுக பக்கம் இல்ல அப்படின்னா, இப்போ அவரோட தோல்வி முகங்கள்லாம் ஒரு 2-3% கேப்ல தான் இருந்திருக்கு. அப்ப அந்த 2-3% வாக்குகள் தான் இல்லாமல் போனதுனால திமுக ஜெயிக்குது. ஆனா அது வரைக்குமான வாக்கு வங்கின்னு ஒண்ணு வந்திருக்குல்ல, அதை எப்படி எடுத்துக்கிறது? அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை நம்புறது மூலமா தானே? இல்ல, அதுதான் சின்னம்மா அன்று தொற்று இன்று வரை சின்னம்மா என்ன சொல்ல போறாங்க, சின்னம்மா என்ன செய்ய போறாங்க, அவங்க சொன்னா நாங்க சரியா இருக்கணும். தொண்டர்கள் வேற கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஒண்ணு சின்னம்மா ஆரம்பிச்சு எந்த சின்னம் கிடைத்தாலும் கண்டிப்பா அதுக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க சின்ன அதிமுக தொண்டர்கள். இப்ப இதுக்கு முன்னாடி சின்னம்மா எதுவுமே சொல்லலையே, அமைதி காத்தாங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ப்போம்னு நினைச்சாங்க, சேரல. இப்ப சரியா இருக்காங்க தொண்டர்கள். ஆகவே இப்ப அந்த சதவீத வாக்குகள் வாங்க முடியுமா? சரி, நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். ஐத்தமிழ் வாயில சின்னம்மா நேத்து பசுமோட்ல பேசினாங்க. பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசுனாங்க. எடப்பாடி பழனிசாமி பேர் சொல்லாம குற்றத்தை சாட்டினாங்க. மனதில் உள்ள வேதனை பூரா மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஏன் அந்த ஏரியாவில் அடிக்கடி மைக்கி பிடிச்சு பேசுவானே ஒருத்தன், வழுக்க தலைவன் தாடி வளர்த்து உதயகுமார் ஏன் வரல? ஏன் செல்லூர் ராஜு அந்த எதிரா பேசல? ஏன் எங்கிருந்து கிருஷ்ணகிரி ஒருத்தர் பேச விடுறாங்க? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இதுக்கு யார் பதில் சொல்லிருக்கணும்? தென்னகரம் கிடையாதுங்க. செல்லூர் ராஜு, உதயகுமார், இது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர் ஏன் பதில் சொல்லல? ஏன் சைலண்டா இருக்கானுங்க? என்ன காரணம் சொல்லுங்க நீங்க. ஏன்னா அடுத்த தேர்தல்ல போக முடியும், இப்பயே போக முடியாதுங்க. அப்படி இருக்கு மக்களுடைய அந்த சூழல், அப்படி இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சின்னம்மா கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க, அவ்வளவுதான் ஆரம்பிச்சுட்டாங்க. தொண்டர்கள் எல்லாம் ஒரு பக்கம் திரும்பி நிக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவு எப்படி வரப்போது பாருங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை சதவீதம் வாங்கினார் பெரிய விஷயம் இல்லைங்க. இப்ப இனி எத்தனாவது இடத்துல போய் நிக்க போகுது எடப்பாடி கம்பெனி, அதைத்தான் பார்க்கணும். இல்ல, அவரு ஆக்சுவலி செல்லூர் ராஜு இது தொடர்பா பேசி இருக்கிறாரு. ஸோ அது அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால அவர் ரியாக்ட் பண்ணல. நீங்க சொன்னீங்க இந்த பதவியை அம்மா அவருக்கு போய் கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷனா, ஒரு விமர்சிச்சுதான் பேசியிருக்கிறாரு. இந்த கட்சி புதிதாக கட்சி தொடங்கினது ரியாக்ஷன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ரியாக்ஷன்ஸ் இல்ல, கேபி முனியசாமி பேச வேண்டிய அவசியம் இருக்கா? பசுமோன்ல கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் ஏன் பேசாம வாயடைச்சிட்டு இருக்கிறாங்க? எதுக்கு தர்மபுரிக்காரரு, கிருஷ்ணகிரிக்காரர் பேசுற அவசியம் இருக்கான்னு கேட்கிறேன் நான். முன்னாள் அமைச்சர் பேசணும்னு அவசியம் இருக்கா? அதுலயும் பகிரங்கமா ஒரு பெண்மணி என்று பாராம அவங்களை வச்சுதான் வாழ்ந்துங்க நீங்க. அவங்கதான் உங்களுக்கு அடையாளம். அவங்க ரத்தம் உறிஞ்சிட்டாங்கன்னு பேசுறீங்களே, அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு வளர்ச்சி இல்லைங்க, இன்னும் வீழ்ச்சி. இப்ப வீழ்ச்சி தான். இது மாதிரி மனிதர்கள் பேச பேச இன்னும் வீழ்ச்சி தான். அதாவது சசிகலா அவர்கள் கட்சி தொடங்குறத நான் பாக்கல, நான் வேணா பாத்துட்டு சொல்றேன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவ்வளவுதான். அது செல்லூர் ராஜு அப்படி சொல்லியிருக்கிறாரு. இத எப்படி பாக்குறது? அதெல்லாம் பாக்குற அளவுக்கு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு செல்லூர் ராஜு பாக்குறாருன்னு எடுத்துக்கலாமா? செல்லூர் ராஜு, உதயகுமார் எல்லாம் அவரை நம்பி இல்லைங்க, தொண்டரை நம்பிதான். அவங்க அந்த தொண்டர்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கும் போது அவர் என்ன பேசுவாரு? இதே மதுரைக்குள்ள வரக்கூடிய தேர்தல்ல செல்லூர் ராஜு எப்படி தேர்தலில் பிரச்சாரம் பண்ண போறாரு, எப்படி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க போறாரு, எப்படி ஜெயிக்க போறான்ற அந்த மன வருத்தம், அந்த பயம் இருக்கு. உதயகுமாருக்கு அந்த பயம் இருக்கு, ராஜன் செல்லப்பாவுக்கு அந்த பயம் இருக்கு, திண்டுக்கல் சீனிவாசனுக்கு அந்த பயம் இருக்கு, அப்படி டெல்டா மாவட்டத்துக்கு அத்தனை பேருக்கும் அந்த பயம் இருக்கு. அப்படின்ற போது ஒரு 40 தொகுதி சின்னம்மாவை பற்றி என்ன பேசினாலும் சரி, சின்னம்மா என்ன சொன்னாலும் சரி, அது நடக்கும். அது இந்த மாற்றம் இல்ல. ஆகவே நாங்க வலுவான ஒரு கூட்டணி அமைக்க போறோம் சார். வலுவான ஒரு கூட்டணி சின்னம்மா தலைமையில் அமைக்க போறோம். கண்டிப்பா அது வெற்றி கூட்டணியாக இருக்கும். தேசத்தின் திமுகவுக்கு எதிராக இருக்கும். இவங்கெல்லாம் எங்களுக்கு பொருட்டே கிடையாது. எடப்பாடி அணி என்பது ஒரு பொருட்டே அல்ல. இதுல ஓபிஎஸ் அவர்கள் பத்தி அவங்க பேசும்போது ஓபிஎஸ் நல்லவர் தான் அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த தர்ம யுத்தம்ன்ற அந்த இதுக்குதான் எதுக்கு போனாருன்றது தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நிகழ்வு தானே, அவர் முதல்வரா இருக்கும் போது
அவரை முதல்வரா தொடர விட்டுருந்தா அவர் தர்மயுத்தம் பண்ண போறது இல்ல. அப்ப அந்த இடத்துல பதவியை இது பண்ணது சசிகலா தான். சசிகலா அப்படி பண்ணதுனாலதான் அவரு அப்படியாப்பட்ட ஒரு சூழலுக்கு போறாருன்ற போது இன்னைக்கு அவர் ஓபிஎஸ் நல்லவர்னு சொல்றது சரியா? அப்ப நல்லவர் அப்படியே பதவியில இருக்க விட்டுருக்கலாம்னு ஒரு கேள்வி கேட்கறாங்கல்ல. ஒரு விஷயம் ஒரு விஷயங்க, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் அனைவரும் கூட்டி அனைத்து முன்னாள் அமைச்சர் அத்தனை பேர் சேர்ந்துதான் சின்னம்மா பூச்செயலாளர் நீங்க தான் இருக்கணும், ஆட்சி கட்சி உங்ககிட்ட தான் இருக்கணும், அவங்களாத முடிவு எடுத்து சின்னம்மாவை சட்டமன்ற குழு தலைவராக்குனாங்க. பதவியேற்புக்கு முன்னாடி தண்டனை ஆயிடுச்சு. சின்னம்மா விரும்பலங்க. ஒரு சகோதரி எழுந்துட்டு துக்க வீட்டுல உட்கார்ந்த மாதிரி உட்காந்து போய்ஸ் காட்டுறாங்க. அந்த நேரத்துல நீங்க பாத்துருப்பீங்க, அனைவரும் ஒண்ணு சேர்ந்து அங்க போய் கெஞ்சிருந்த பாத்துருப்போம். அப்படி இருக்கும் பொழுது யார் ஓபிஎஸ் ஒன்னும் கேட்கலையே, அவரா எழுதி கொடுத்து வெளியே போயிட பிறகு தீய சக்தி அந்த டயத்துல அவரை பயன்படுத்தினாங்க. தீய சக்திகள் மிரட்டி பயன்படுத்தினாங்க. அது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தீய சக்திகள் அவரை மிரட்டி தர்மயுத்தத்துக்கு கொண்டு வந்தாங்க. பாவம் என்ன பண்ணுவார் அவரு? அதனால ஓபிஎஸ் என்னைக்கு நாங்க கெட்ட மனுஷன் சொல்லவே முடியாது. 3 முறை முதலமைச்சர் பதவியை திருப்பி அளித்த உத்தம தலைவன் தான் ஓபிஎஸ். எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு அதான் மலைக்கு மயிருக்கு வித்தியாசம் தான். அந்த கால் தூசிக்கு பெருமை ஓபிஎஸோட கால் தூசிக்கு பெருமாட்டார் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல இருக்கிறாரு. ஏதோ 2 நாள்ல போயிட்டு திமுக இணைய போறாரு அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா அவருடைய ஆதரவாளர்களும் சரி, அவரை ஆதரிக்கக்கூடிய தொண்டர்களும் சரி, சின்னம்மா சந்திக்கணும், சின்னம்மா கூட பயணிக்கணும், அதிமுக இருக்கணும் அவருடைய விருப்பம். அவருடைய ஆதரவாளர்கள் எங்கெங்க இருக்க அத்தனை பேர் அவருடைய விருப்பம். அதைத்தான் நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே நான் சொன்னேன். அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓபிஎஸ் அவர்கள் முடிவை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் என்ன நினைக்கிறார் என்பதை ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் கொஞ்சம் அவங்கள எல்லாம் உட்கார வச்சு பேசி ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. ஓகே சார், ஃபைனலி ஒரு क्वेश्चन. இப்போ இதுல நீங்க இந்த கூட்டணி அமைக்கிறது, நாங்க ஒரு நல்ல கூட்டணி அமைக்க போறோம்னு சொல்றீங்கல்ல, அது தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதற்கான ஏதாவது யோசனைகள் இருக்கா? அதை எதிர்பார்க்கலாம்? சின்னம்மா முடிவு எடுப்பாங்க. கண்டிப்பா நடக்கலாம். சின்னம்மா முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு சின்னம்மா தான், கட்சியினுடைய பொதுச்செயலர் சின்னம்மா தான் முடிவு எடுப்பாங்க. கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்குதான் சொல்லுவேன். நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா ஒரு விஷயம், தமிழ்நாட்டுல பல முதலமைச்சர்களை கொண்டு வந்தவங்க அவங்க. அம்மா தொட்டு எடப்பாடி தொட்டு ஓபிஎஸ் தொட்டு எல்லாமே முதலமைச்சர்களை உருவாக்குன அந்த தைரியம், அந்த வியூகம், தேர்தல் வியூகம் எல்லாமே சின்னம்மாவுக்கு தெரியும். ஆக இன்னும் முதலமைச்சரை உருவாக்கக்கூடிய தைரியம், அந்த தேர்தல் வியூகம் அவங்ககிட்ட இருக்கிறதுனால பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாகத்தான் இருக்கும் அம்மா தலைமையில். அந்த வரிசையில விஜய் முதலமைச்சர் ஆக்குவாங்களா? அது சின்னம்மா முடிவெடுது. ஏன் ஆக்கக்கூடாது? ஏங்க எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சன் ஆக்கி விட்டாங்க. விஜய் ஆக்கினா என்னவா? என்ன இப்போது? ஏங்க மக்களே திட்டா எல்லாம் முதலமைச்சர் தாங்க. மக்களே திட்டா முதலமைச்சர் ஆகக்கூடாதா? ஓகேங்க சார். ஸோ இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் வச்சிருவோம், முடிவு பண்ணட்டும். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.